இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் ப்ரொடியூசர் போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே, உங்களோட நாங்க தான் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது கருத்து கணிப்பு தான், இதையும் ஒரிஜினல் நம்பிட்டு இருக்கான். வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. உல்டாவா கூட இருக்கும், யாருக்கு தெரியும். தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எவ்வளவு வாக்குகளை அவர் வென்றெடுப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக கூட்டணி 145 160 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா வருஷமும் இதே தான் போட்டு உறுத்திட்டு இருக்கோம். அவங்க தானே ஆளுங்கட்சியா இருக்காங்க, அதிகமா தான் 60 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக. ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதிமுக கூட்டணி 50 65 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 18 இடங்களையும் பெற வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள். 13 கொடுத்துருக்காங்க, 10 தான் சொன்னாங்க. இல்ல ஒண்ணுமே புரியல. அதான் இன்னொன்னு ஒரு இதுல போட்டு 8 இடங்களை பெற வாய்ப்பிருப்பதாகவும் பேரே போடல. நம்ம ஏன் இவங்க பேரை போடாம பேரன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. விருமாண்டி சீனிச்சாமி சின்ன பேரே போடாம பத்திரிகை சொந்தக்காரவா அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவா? அதாவது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியே வரும். நான் பையா பார்த்து உட்கார்றது இல்லையா? ஐயோ மீண்டும் கொஞ்சம் கேப் ஓடுங்க. அடுத்து நெக்ஸ்ட். அடுத்ததாக பீப்பிள்ஸ் பல்ஸின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கிறோம். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. இதுல கொஞ்சம் கம்மியா போட்டு அதிமுக கொஞ்சம் அதிகம் இருக்கும். இதிலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி என்று வந்திருக்கிறது. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி கூடிருச்சா தாவேக்கா? பீப்பிள்ஸ் பல்ஸ். என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எதிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்டை குத்துனோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மேட்ரிஸின் தேர்தலுக்கு பிந்தைய இந்த பத்தியா இது அதிமுக அதிகமாயிருச்சு. அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். மேட்ரிஸின் முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் 110 வரைக்கும் போட்டிருக்காங்க அமையும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 12 தான் தாவேக்கா. அழுத்தமாடிங்க. அந்த இதுலயே இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல டபுள் டிஜிட்லயே தான் இருக்கு. முடிவுகளை நாம் பார்க்கிறோம். இந்த நான்கிலுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பது மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும். 4 பேருமே திமுக தான் அதிசிமணி தோழி ஆட்டு முடிச்சா கோழின்ற மாதிரி ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி விட்டார்கள். அதான் நல்லா நோட் பண்ணிவீங்க, பாப்போம் எப்படி இருக்கு. கட்டவே முடியாதா? ஏன் கட்டுவோம், நான் கட்டுறேன். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது JVC டைம்ஸ் நவ்வின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த கவரை பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அதிமுக கூட்டணி எப்படி போட்டு வச்சிருக்காங்க வரை வெல்ல அதிமுக JVC திமுக எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க பாரு, அப்படியே உள்டா இதே வேலை உங்களுக்கு. அவங்க சேனல் போல இருக்கு. நடக்கால் ஸ்டாலின் அவர்களே, நடக்கால். அப்பவும் தாய்க்காக்கு அங்க மற்றவையில ஒண்ணுமே இல்ல. அதிமுக ஆட்சி அமையும் என்று கணித்திருக்கிறது JVC டைம்ஸ் நவ். ரெண்டே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
தமிழக வெற்றி கழகம் 8லிருந்து 15 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறது ஜேவிசி போல். சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்ள. விடுறா. இத பாருங்க சார், இவன் இல்லையா? இத பாருங்க, இவன் இல்லையா? இவன் சார், இல்ல இவன் இல்ல. இவன் ஓ, நிறைய இவங்க பேர் எல்லாம் இல்லப்பா, வேற மாதிரி இருப்பாப்பா அவன். ஆக்சிஸ் 98 முதல் 120 Axis தொகுதிகள் மைந்தியா. வரை தாவேகா வெல்லும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது. இவங்க மட்டும் குடுக்கல, ஸ்டேஜே கொண்டு இருப்பாங்க. அதிமுக பேர் கம்மியா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்கதான் தாவேக்காம 98 முதல் இருக்காங்க. 120 தொகுதிகள் வரை ஒண்ணும் தாவேகா புரியல வெல்லும் யாருக்குமே. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. இந்த பாவியிடம் வந்து எங்களை ஆமா. பரமபிதாவே. தற்போது தாவேகா முன்னிலை வகிப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. சார் எழுதிருக்கு சார். பெரும்பாலான நிறுவனங்கள் சொன்ன கருத்து கணிப்புல திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று கூறியிருந்தார்கள். தாவேகா முன்னிலை என்று அவங்க சொன்னதுதான் கரெக்டாவே நடந்திருக்குல்ல. அவர் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. Shocking and surprising. ஒண்ணும் புரியலையா? எல்லாம் பாப்போம். நீ சும்மா இருடா. நீ எல்லாம் நல்லா ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்கிட்ட எங்களை தான் மூளையில் தூக்கி போட்டாங்க. அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் போட்டோல வருமா இல்லையா கூட தெரியல. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இப்படி சொல்றாங்களா? அப்படி ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுவாத்தான் இருக்கும். இல்ல இதுவாத்தான் இருக்கும். இல்ல அதுவாத்தான் இருக்கணும். இல்ல இதுவாத்தான் இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். புறப்படு. ஸோ பொதுவாக மை ஆக்சிஸ் இந்தியாவோட எக்ஸிட் ஸ்கோர் ரெண்டு பொதுவாக இதுக்கு டைரக்ஷன் 35 கரெக்டாக கொடுப்பாங்க. நம்பர்ஸ்ல முன்ன பின்ன வந்தாலும் டைரக்ஷன் இதுதான் டைரக்ஷன் அது கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அப்படி நம்ம தகுந்த ஒரு ஏஜென்சிலேருந்து வந்திருக்கங்காட்டி அதை நம்ம அப்படியே புறந்தளிட முடியாது. ரெண்டு பேத்தையும் ஒரு தருதல். நமக்கு எதிரியே இல்லப்பா. கண் தொலை இவங்கெல்லாம் இல்லையா? ஓ, அதான் மற்றவையில இருக்காங்க. நான் இருக்கிறதே மறந்துட்டேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து கருத்து கணிப்பு தான். இது வந்து எக்ஸாக்டா இதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நானே இன்னைக்கு பார்த்தோம் நியூஸ் சேனல்ல, என்னன்னா அதாவது கேஸ்ட் வைஸ் இந்த தொகுதியில வந்து இந்த கேஸ்ட்லாம் இவ்வளவு ஓட்டு இவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க, இந்த கட்சிக்கு தான் போட்டிருப்பாங்க, இந்த கேஸ்ட்லாம் இந்த கட்சிக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த கேஸ்ட் வைஸ் வச்சு அதுக்கப்புறம் ரிலிஜியன் வச்சு தான் அவங்க அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இன்னொன்னு ஒரு இதுவும் பார்த்தோம், நிறைய பேர் ஓட்டு போட்டு வராங்க, வெளியிலே அவங்களோட அந்த திமுக அவங்களோட ஆட்கள் உட்காந்து அவங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நீங்க யாருக்கு போட்டீங்கன்னா அதுல அமுக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஓட்டிங் இது மாதிரி அப்படி அவங்க கவுண்ட் எடுத்துக்கிறாங்க. இத எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இது உண்மையிலே இப்ப காசு வாங்கினாங்கலாம் சொல்லுவாங்களா? நான்லாம் இப்போ காசு வாங்கிட்டு அவங்க உண்மையிலே திமுக தான் போட்டாங்களா இல்லை அதிமுக தான் போட்டாங்க நம்மளுக்கு தெரியாது. போட்டா அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையிலே யாருக்கு போட்டாங்கன்னு. அப்போ அதிமுக காசு கொடுத்தவங்க வந்து கேட்கும் போது என்ன சொல்லுவாங்களா? அதிமுகவுக்கு தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காசு கொடுத்த திமுக அதே தான் சொல்லுவாங்க. அதை அடிப்படையை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓட்டிங் ரிசல்ட். நான் தான் சொல்றேன்ல, ஓட்டிங் ரிசல்ட் நீங்க ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்குமே உல்டாவா தான் போடுவாங்க. எல்லா நியூஸ் சேனலுமே உல்டாவா தான் போடுவாங்க. ஒரிஜினலா 4 மணிக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்குமே அவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, இதையும் நம்பி சோசியல் மீடியாலாம் ஒன்னோட வீடியோஸ் பாக்குறேன், நான் உங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்றாங்க, ஆனா அந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்றாங்க. எனக்கும் புரியல என்ன. அது சும்மா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டாங்களா தெரியல. அது தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்ல இவங்க உண்மையிலே அங்கதான் போட்டாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதான் சொல்றல, ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். ஆமா, ஆனா 4ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆமா, அன்னைக்கு ஏதாவது கலவரம் சேஃப்டியா இருந்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வெளில போகாம இருக்கிறது தான் நல்லது. ஆமா, ஏதாவது ப்ராப்ளம் கூட ஏதாவது சண்டை கண்டா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓட்டு ஒழுங்கா என்னால ஏமாத்துறாங்க, ஏதாவது சண்டை கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதான் மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. இது வந்து இன்னொன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா தாவிக்கா வந்து 15 to 16 18 அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நேத்தோ பாத்தீங்கன்னா அந்த சாணக்கியா அவர் தான் கொடுத்திருந்தாரு.
78 வரைக்கும் கொடுத்துருக்காரு. மாத்தி மாத்தி இது என்ன கான்செப்ட்? மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவங்க அதான் சொல்றல, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்து அவர்தான் அரசியல் பேச மாட்டேன்னு இருக்காரு. சும்மா அதெல்லாம் அது பொழப்பே அதான். அவர் பொழப்ப விட்டுட்டு இங்க போவாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.